கிறிஸ்துவின் மூலம் கரங்களை வைத்து ஜெபிக்கிறோம். பிள்ளை இன்றைய நாளிலே ஆவிக்குரிய ஒரு பிறப்பொன்றை பிறப்பதற்கு நீங்கள் கொடுத்த அனுமதிக்காக நன்றி, பூரண விருப்பத்துக்காக நன்றி. இன்றைய நாளிலே இருந்து பிள்ளையை நீங்கள் தெரிந்தெடுத்ததுக்காக நன்றி. உங்களுடைய நாளிலே பிள்ளைகளுக்குள்ளே கொடுக்கப்படுகிற சந்தோஷம், சமாதானம், தெய்வீக இளைப்பாறுதல் எல்லாம் பிள்ளை மீது பூரணமாய் தங்கட்டும். ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின பிற்பாடு பிள்ளைகளுக்கு உலகத்தில் இருந்து எந்த வேதனைகளும் துன்பங்களும் பிரச்சனைகளும் பிள்ளைகளை எந்த இடத்திலும் எப்பொழுதும் அணுகிவிடாதபடி சகலவற்றையும் உடைய உதவியை கொண்டு நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம். அது மேற்கொள்ளாதபடி, அது கிரிய செய்ய வராதபடி சகலத்தையும் தடை செய்யும். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் அடையாளப்பட்டு பிள்ளையை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நல்ல பிதாவே, எல்லாரும் தேவனை நோக்கி சோதரிப்போம். இந்த தண்ணீரை தேவன் ஆசீர்வாதமா நமக்கு கொடுத்திருக்கிறது. இந்த இடத்தை தேவன் நமக்கு கொடுத்து, இதே போல அநேக ஜனங்கள் இந்த இடத்துல வந்து மறுபிறப்பு பிறக்க தேவன் இன்னும் அதிகமாக உதவி செய்யும்படியாய் வானம் திறந்திருக்கிறது, தேவதூதர்கள் ஏறுறதும் இறங்குறதையும் அங்கே இது முதல் காண்பாய் என்று சொல்லி ஜோவான் அங்கு 1:51 நாங்கள் பார்க்கிறோம். இதே போல தேவன் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த தண்ணீரை ஆசீர்வதிக்கப்பட்டு சொல்லி நாம் எல்லாரும் ஜெபிப்போமா? நன்றி ஆண்டவரே, தேவனுடைய ஆவியானவரே, இந்த நாட்களில் உமது பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுத்த இந்த ஜனத்துக்காக, இடத்துக்காக உங்களுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். தண்ணீரை முற்றிலுமாய் ஆசீர்வதித்து தந்தபடினாலே நன்றி. இதுவரை நடத்தினவரையும் இனி மேலும் பிள்ளைகளை நீ நடத்தி வருகிறீர்கள். இயேசு கிறிஸ்துவின் மூலம் உடைய வார்த்தையை ஆசீர்வாதமாய் எடுக்கிறோம். நல்ல பிதாவே, இங்கே கேட்கப்பட்ட வார்த்தைகளின்படி மகன் பாவங்களை அறிக்கையிட்டு நிரபராதியா மாற்றப்பட்டபடினால் இன்றைக்கு இவருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே என்றும் நிலைத்திருக்கிறபடினால், இவர் தேவனுடைய பிள்ளையாய் மாற்றப்பட்டபடினால் இவருக்கு நாங்கள் எலிசா என்று பெயரிட்டு பிதா இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய ஆவியானவர் மூலம் நாங்கள் ஞானஸ்நானம். அருமையான பிள்ளைக்கு நீங்க கொடுத்த ஆசீர்வாதங்கள், சுகம், பலம் எல்லாம் ஆண்டும் பிள்ளை சிறந்து விளக்கு. பிள்ளையின் பாதங்கள் கல்லீரடாதபடி 91 சங்கீதம் 11 வசனத்தின்படி ஏந்தி கொண்டு பிள்ளையை சென்று ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, சரி.